கடல் நடுவிலிருந்து தொடக்கம். கேமரா கடலின் நடுவில பாயுது. அலைகள் கர்ஜிக்குது. ஒரு பெரிய கப்பல் உடைந்து கிடக்குது. அதிலிருந்து வெள்ளை தோலுள்ள மனிதன் குதிக்கிறான். திரேத்தோஸ். அவன் குரல் ஒலிக்குது. எனக்கு இப்போ மிச்சம் இருக்கு வெறும் பலி மட்டும். அவனது கண்கள் சிவப்பா, கையில் தீக்கத்திகள். பிளேட்ஸ் ஆஃப் கேயோஸ். மிருகங்களை வெட்டிக் கொள்ளுறான். கேமரா பின்புறத்திலிருந்து வருது. அவன் வாள்கள் வானத்துக்கு பளபளக்குது. கப்பல் மீது மிருகங்கள். கடலிலிருந்து ஒரு பெரிய ஹைட்ரா 3 தலைகள் கொண்ட பாம்பு கப்பலை தாக்குது. அலைக்கணல் குலுங்குது. கிரேட்டோஸ் ஒரே கூற்றலோட குதிக்கிறான். 2வது தலையில் அவன் வாளை அடிக்கிறான். இரத்தம் பறக்குது. 3வது தலையில் பாயிறான். ஹைட்ரா பாய்க்குள்ளு சென்று. உளுக்கடல் அமைதியாக மாறுது. சாபமுற்ற போர்வீரன் ஹைட்ரா வெடித்து விழுந்த பிறகு அவன் கப்பலிலே உட்கார்றான். முகம் முழுக்க இரத்தமாயிருக்கார். ஆனால் எனக்கு அமைதி இல்ல. ஃப்ளாஷ்பேக் தொடங்குது. ஸ்பார்ட்டா நகரம். இளம் கிரேட்டோஸ் அரசாங்கத்துக்கு எதிராக போராடுறான். அவன் தோல்வி அடையப் போவின் நேரத்தில் அவன் விண்ணை நோக்கி கத்துறான். வார்காட் ஆரேஸ் தோன்றான். அவன் 2 தீக்கத்திகளை கிரேட்டோஸின் கைகளில் கட்டுறான். பிளேட்ஸ் ஆஃப் கேயாஸ். அது அவனது விதி. சாபத்தின் இரவு அவன போர் போட்டு எல்லாரையும் கொலை செய்றான். ஆனா அரேஸ் அவனை கவர்ந்து விடுறான். அவன் தன் சொந்த மனைவி பிள்ளை இருவரையும் தவறுதலா கொண்டு விடுறான். வீட்டிலே இரத்தம். மூச்சு நிற்கும் அமைதி. அவன் மண்டியிட்டு விழுறான். ஒரு பூசாரி அவனோட முகத்துக்கு சாம்பல் தூவுறாள். அவள் சொல்றாள், இந்த சாம்பல் உன் குடும்பத்தின் சாம்பல். இது என்றும் உன்னை விட்டு போகாது. அவனுக்கு பெயர் கிடைக்குது, கோஸ்ட் ஆஃப் ஸ்பார்ட்டா. அத்தேனவின் அழைப்பு இப்போ காலம் மாறுது. அவன் கடவுளுக்காக பணி செய்றான். அவனுக்கு குரல் கொடுக்கிறாள். கிரேட்டோஸ் அரேஸை கொல்லும் நேரம் வந்துவிட்டது. கடவுளின் பழிவாங்கும் பாதையில் செல்கிறான். பொன்னால் மின்னும் நகரம் ஆத்தென்ஸ் அரேஸின் தாக்குதலில் எரிகிறது. அரேஸை எதிர்கொள்வது போர் நகரம் முழுக்கு. அவன் டெம்பிள் ஆஃப் பாண்டோராவுக்கு போகிறான். அங்க அவன் பாண்டோராஸ் பாக்ஸை தேடுகிறான். அதில் தான் கடவுளை கொல்லும் சக்தி. சோதனைகள், கோவிலை, புதிர்கள். அவன் ஒவ்வொன்றையும் கடந்து செல்கிறான். பாண்டோரா பெட்டியை திறக்கிறான். உடல் முழுக்கு தங்க ஒளி பரவுது. கடவுளுக்கு எதிரான மனிதன் அவனும் அரேசும் நகரத்தின் நடுவில் மோதுறாங்க. ஒரே அடியில் மலை உடைஞ்ச மாதிரி சத்தம். அரேஸ் அவனை கம்பியால கப்பி சிரிக்கிறான். நான் உன் தந்தை போல. நீ என்னை கொல்ல முடியாது. கிரேட்டோஸ் பிளேட்ஸ் ஆஃப் கேயாஸை பிடிச்சு கத்துறான். வானத்திலே ஒளி வெடிக்குது. பாண்டோரா சக்தி அவனுள் பாயுது. அவன் ஒரே அடியில் அரேஸை வெற்றான். அரேஸ் விருந்து போகிறான். கடவுள் வீழ்ந்தான். இறுதி தீர்மானம். போர் முடிந்த பிறகு கிரேட்டோஸ் ஒரு மலை உச்சிக்குப் போய் நிற்கிறான். அவன் கடலை நோக்கி பாய்கிறான். கடல் அவரை விழுங்குகிறது. ஆனா இறப்பதற்கு முன் அத்தீனா வானத்திலிருந்து சொல்றாள், கிரேட்டோஸ், நீ கடவுளின் இருக்கையை சம்பாதித்திருக்கிறாய். அவன் மனிதனாகத் தொடங்கினான், கடவுளாக முடிந்தான்.